அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க வந்து எப்படி காய்ச்சறது, அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் இருக்கிறதுக்காக முடி நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சறதுன்னு சொல்கிறவாங்க. இதை இப்போ வந்து 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், சுத்தமான செக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெந்தயம் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு 1 கப்பு கருவேப்பிலை உருவி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 2 கைப்பிடி இருக்கும் கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைங்கள் எடுத்துருக்கேன். இதுவும் நம்ம வந்து அது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்த போட்டு நம்ம இந்த மருதாணி இலையும் இதில் போட்டுக்கலாம். இந்தமாரி ஒரு வானலை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்தோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான், இந்த அளவுக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். நம்ம வந்து ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும், குறக்குறப்பா. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இதை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சதை கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், மருதாணி இலை இதெல்லாம் போட்டோம் இல்லையா? நல்லா கொதிச்சு வரணும். இந்தமாரி இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூப்பராக காஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் போதும். இந்த எண்ணெயை நம்ம தடவுறதால பார்த்திங்கன்னா இலை நிறை வராது. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடி கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் முடியும் உதிராது. சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த எண்ணெய் நல்லா இப்போ கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க விடணும். நல்லாவே நம்ம வந்து கிளறி விடணும். அப்போ தான் அதோட சாரெலாம் இறங்கும். கருவேப்பிலை சத்து, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாம் இறங்கணும். அதனால் நம்ம கிண்டி விட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம். பாருங்கள், கொதிக்கிறதுலாம் அடங்கிருச்சு. நல்லா தெரியுதா உங்களுக்கு? கொதிக்கிறது அடங்கிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயோட கலரும் நல்லா க்ரீனாக மாறி போச்சு. க்ரீன் கோல்டு கலரில் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஆற வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ரொம்ப இது கருவை விட்டக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கருவை விடாத நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஆற விட்டு அதுக்கப்புறமா வடிகட்டணும். கருவை விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறி வந்துருச்சு. எண்ணெய் ஆறி வந்து சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், க்ரீன் கலரும் ஒரு கோல்டன் கலரும் கொடுக்குது நம்மளுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா எண்ணெயும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டினோன்னே நம்மளுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. நல்லா கலர் மாறி எண்ணெயை இப்போ பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா நைட்லேயும் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். நம்ம எப்படி டெய்லியும் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கூட தலையை சீவிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து 30-35 வயசு ஆனாலே நம்மளுக்கு இளநரை வந்துடுது சில பேருக்கு. அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு கருமையாகவும் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் முடி வளரும். அதுக்காக இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.